வணக்கம், வெல்கம் டு பொன்மயில் கிச்சன். பொன்மயில் கிச்சனில் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான சூப்பரான ஒரு கெட்டி குழம்பு பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு வச்சு நான் பண்ணியிருக்கேன். அப்படி சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. அப்படி மணக்க மணக்க ரசிக்க ரசிக்க ருசித்து சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருணக்கிழங்கு கெட்டி குழம்பு, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு நான் 5 கருணக்கிழங்கு எடுத்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணணும். ரொம்பவும் பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்பவும் சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது, மீடியம் சைஸில் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வெங்காயம், பூண்டு, ஒரு 1.5 தக்காளி வச்சுருக்கேன். இதுக்கு புளி கொஞ்சம் ஊற்றி தான் சமைக்கணும். புளி கொஞ்சம் நல்லா தூக்கலாக ஊற்றி சமைச்சா தான் கருணக்கிழங்கு நமக்கு அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். கருணக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கனாலும் அரிக்காது. கருணக்கிழங்கு நறுக்கும்போது கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு நறுக்கணுன்னா கையில் அரிப்பு வராது. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெயில் சமைச்சா இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், சிறுஞ்சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் போட்டு சமைங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டேன். இதில் வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளியும் வதக்கிட்டு, இதுக்கு தேவையான உப்பையும் இந்த நேரத்தில் போட்டால் நல்லா வதங்கிடும். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக ஊற்றினா தான் அது நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொதிக்கும் போது தான் கருணக்கிழங்கு போடணும். மீன் குழம்பு மாதிரி தான். மீன் குழம்பு மாதிரி தான். ஏற்கனவே கருணக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் இது நல்லா கொதிக்கும் போது கருணக்கிழங்கு போடணும். குழம்பு இப்போ நல்லா கொதிக்கும் போது கருணக்கிழங்கை போட்டு சிம்மில் போட்டு மூடிடணும். அப்போ அந்த கருணக்கிழங்கு அந்த மசாலா எல்லாத்துலேயும் நல்லா சார்ந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிடும்போது மீன் குழம்பு மாதிரியாக இருக்கும். அந்த சைவ மீன் குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். குழம்பு இப்போ நல்லா கொதித்து வருது. இப்போ இதில் ஒரு 4-5 கருணக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை குழம்போடு சேர்த்து போட்டோம்னா அது எல்லாம் சேர்த்து ஒன்று சேர்ந்து குழம்பு நல்லா கெட்டியாக வரும். குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு இறக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். நமக்கு சூப்பராக நம்மள தேன் மாதிரி இந்த கருணக்கிழங்கு குழம்பு நமக்கு கிடச்சிருக்கு. இது இந்த காரைக்குடி சைடு உள்ள ஒரு விராச்சலைங்கிற ஊரில் உள்ள கிழங்கு மட்டும்தான் இந்த மாதிரி அரிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும். மற்றபடி கிராமங்களில் வாங்குகிற கிழங்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு இடங்களில் கிழங்கு வாங்கினீங்கன்னா கிழங்கு கண்டிப்பாக அரிக்கும். தேன் மாதிரி சூப்பரான சுவையான கருணக்கிழங்கு குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு.